How to train your dogs for fitness. ட்ரைனிங்னா சும்மா சிட்டு ஸ்டாண்டு கிடையாது. அதே மாதிரி லீஷ் எடுத்து கொடுக்குறது, அதே மாதிரி சோக் செயின் கால் எடுத்து கொடுக்குறது, இதே மாதிரி உங்கள் அட்வான்ஸ் ட்ரைனிங் பண்ணணும்னா எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எடுத்தா யா பாய், குட் பாய். காலை போர் ஆப்வியஸாக ஒரே நாளில் உங்களால் இதை கற்றுக்க முடியாது. ஒரு 50 வீடியோ சீரிஸ் போகலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். we can learn together. Dogs for fitness, especially native breeds and working breeds like Banwa. வாடா சீக்கிரம். யா பாய், யா குட் பாய். டாக்ஸ் ஃபார் ஃபிட்னஸ். நான் சும்மா சொல்றது ஸ்டாண்டு சிட் எல்லாம் கிடையாது. என்கேஜ்மெண்ட் உங்க கேலரிஸ் பர்ன் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணி பார்ப்போம். போலாம். வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஃபோனை ஹேண்டில் பண்ண கிடச்சாரு. அந்த குஷியில் நான் கத்திட்டு இருந்தேன். கண்டினியூ பண்ணுவோம். அதாவது எந்த வித ப்ரெஷரும் இல்லாமல், எந்த வித டாய்ஸோ இல்லாட்டி ஒரு ஃபுட் இல்லாமல் அவன் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என் கூட வரான். ஸோ நான் இதை தான் சொல்கிறேன், அட்வான்ஸ் ட்ரைனிங். அவன் நினச்சா நம்ம வந்த வழியவே செவத்தை எட்டி குச்சி போயிடலாம். அப்படி போனோம்னா அங்கே ஓடு தான் இருக்கும். நான் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க போகிற ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 mph 60 mph. ஆனால் நான் எங்கே போகிறனோ, எப்படி போகிறனோ, எந்த சைடு போகிறனோ, எப்படி ஃபாலோ பண்ணுறனோ ஃபாலோ பண்ணி என்னோட ஸ்பீடுக்கே மெயின்டைன் பண்ணி வருவாங்க. இதை தான் சொல்கிறேன், ஒர்க்கிங் ப்ரீட்ஸை இப்படி ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணணும். ஆனால் இந்த லெவல் ட்ரைனிங் எப்படி அச்சீவ் பண்ணணும்னா லூரிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த லூரிங்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக கரெக்டாக பண்ணுறீங்களோ இந்த ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லூரிங் டாக்ஸ் ஃபார் ஃபிட்னஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ட்ரைனிங் என்னென்னா, சிட்டு ஸ்டாண்டுன்னு சொல்லாமல் அவங்கள மூவ்மெண்ட்டில் என்கேஜ் பண்ணி வைக்கணும். அதாவது இங்கே வீட்டுக்கு கொண்டு வர ஃபர்ஸ்ட் டே, அது 40 days இருந்தாலும் பரவாயில்ல, 6 days இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு தண்ணியும் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே உங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபுட்டு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு லூரிங்னு பண்ணுறோம். சும்மா சிட் ஸ்டாண்ட் டவுன்னு சொல்லி அவங்க மூவ்மெண்ட்டை குறைக்கூடாது. இவங்களாம் ஒர்க்கிங் ப்ரீட்ஸ், இவங்களுக்கு ஆக்டிவாக இருக்க பிடிக்கும். இவங்க எப்படின்னா தனியாக காட்ட விட்டால் கூட சொந்தமாக ஹண்ட் பண்ணி வாழ்கிறவங்க. அது நாட்டு நாயாக இருக்கட்டும், வேட் நாயாக இருக்கட்டும், பெல்ஜின் மேல்னுவாக இருக்கட்டும், இல்லை பீட் எனி அதர் ப்ரீட். இதே பெல்ஜின் மேல்னுவா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் என்னென்னா, அவங்க பல கிலோமீட்டர்ஸில் வந்து புல்ஸ், டாக்ஸ், மாடுகள், ஆடுகள் எல்லாத்தையும் மேய்க்கிறவங்க பல கிலோமீட்டர். ஸோ ஸ்டாமினா அவங்க என்னென்னா அதுவும் அப்படி தான், ஷீப்ஸ் பின்னாடியே சுற்றி எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அதான் ஒர்க்கிங் ப்ரீட்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் எப்படின்னா மூமெண்ட்லேயே இருக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன், பண்ணி காட்டுறேன். ஒன்றும் இவன் பப்பி. ஸோ எவ்வளோட என்கேஜ்மெண்ட் பாருங்கள். அவன் அடல்ட்டு, அவனுக்கு வந்து ஆப்வியஸ்லி ஃபுட் ட்ரைவ் இருக்குது. பட் இருந்தாலும் வெளியே போகும்போது அவுட்டோர் தான் முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள், அவனையும் காட்டுறேன். ரெடிக்கா சாரா. ஸோ இதான் லூரிங். உங்கள் கை எப்படி போதோ அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் வராங்களா. ஸோ இதே தான் மகிழ்ச்சி. இப்படி என் கூட வந்ததுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ட்ரீட். ஸோ திருப்பியும் காட்டுறேன். லூரிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எஸ்பெஷலி பப்பியாக இருந்தால் சொன்ன மாதிரி இப்படி தம்பு ஃபிங்கரில் நடுவில் வச்சு வைங்க. அங்கே போகக்கூடாது, தம் ஃபிங்கர் நடுவில் வச்சு வைங்க. வச்சுட்டு பாருங்க, சேஸ் பண்ணிங்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லாமையே டவுனும் சிட்டும் சொல்கிறேன் பாருங்க. புரியுதா? அவ்வளோதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என் கையில் ஃபுட்டு இருக்குது பாருங்க. மூமெண்ட் இதுதான் லூரிங்குமோ. இதை நீங்கள் இன்ஸ்டல் ஸ்டேஜ் இப்படி தான் கொண்டு வருவீங்க. ஆப்வியஸாக கொண்டு வருவீங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே பாருங்க. மகிழ்ச்சி பாய், மகிழ்ச்சின்னு மார்க் பண்ணி கொடுத்துடணும். திருப்பியும் காட்டுறேன். கையில் ஃபுட்டு வச்சுக்கோங்க. இதே பப்பியாவோ இல்லை ஃபுட் அக்ரெஷன் டாக் இருந்தாலோ என்னன்னா பல்ல வச்சு கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படின்னா எப்படின்னா இப்படி உங்களோட தம்பு இருக்குல்ல, தம்பு கணக்கு வச்சுட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும், அதாவது அவங்க பப்பி பைட்டிங் இருந்தாலும் சரி, ஒரு அடல்ட் டாகாக இருந்தாலும் சரி, உங்கள் பல்லு வந்து அவங்க பல்லு வந்து உங்கள் கையில் படாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெடி வர வர ரெடி யாபா. சரிங்களா, நீங்கள் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பண்ணுவாங்க. இதான் லூரின்னு சொல்கிறது. மகிழ்ச்சி யாபா. அதே மாதிரி நீங்கள் கூட சேர்ந்து டாக் கூட ஓடி தான் உங்கள் டாகை ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது. அவங்கள டாய்ஸை என்கரேஜ் பண்ண வச்சும் ட்ரெயின் பண்ணலாம்.
சாம்பிள் மட்டும் காட்டுறேன், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஆந்திர பார்த்துருப்பீங்க, லீஷை கீழே எடுக்கிறது. ஸோ இந்த லீஷுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் டாக்ஸ் கூட ஓடித்தான் நீங்கள் போய் அவங்களோட எனர்ஜியை பேர்ன் பண்ணணும் கிடையாது. இதே மாதிரி டாய்ஸ் என்கேஜ் பண்ண வச்சு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி உட்காந்தத்தை கூட அவங்களோட கேலரி நீங்கள் பேர்ன் பண்ணலாம். போர் யா பாய் கலை போர் போர் போய் ட்ரெயின் பண்ணலாம். டேய் எடுத்தா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், மானத்தை வாங்க எடுத்தா போர் ட்ரெயின் பண்ணலாம். அவன் டயர்ட் ஆகிட்டான், ஆக்சுவலாக கொண்டு வருவான் பாருங்க. யா பாய் எடுத்து போர் போர் டயர்ட் ஆகிட்டான். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சொன்ன மாதிரி ஒரு 50 to 40 சீரியஸ் இருக்குது, மீன் 50 to 40 ட்ரெயினிங் செஷன் இருக்குது. டயர்ட் ஆகிட்டேன். இதுதான் சொன்னேன், டாக்ஸ் ஃபார் ஃபிட்னஸ். சப்ஸ்கிரைப், கேட்ச் யூ லேட்டர். குட் பாய் யா பாய் குட் பாய் கேட்ச்.